நண்பன் நண்பருக்கு என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றி. அண்ணே நீ இப்படியே நன்றி சொல்லு. அடுத்த படத்தை நடி, சூப்பர்மேன் ஹீமன் மாதிரி நீ எப்பவுமே ஒரு சூப்பர் ஹீரோவாக ஈரி. நாங்களும் உன் படத்தை ரசிக்கிறோம். கர்மமே போச்சு, புள்ளியே பார்த்தேன் தியேட்டர்ல உட்காந்துட்டு. இனி வர படத்தை பார்க்க மாட்டேன்னு. அதனால நீ நடிச்சுட்டு உன் நண்பா நண்பிஸ்க்கு இப்படியே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இரு. தாவேக்கா வந்தாலும் வந்துச்சு, மனுஷனுங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாம் அரசியல் படுத்திட்டாரம்மா. இப்ப சொல்லிருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுங்களேன். கொடுக்குறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்க சொத்து கொடுங்க, ஒரு ப்ராப்பர்ட்டியா கொடுங்க, வேற என்ன வேணா நீங்க கொடுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. நாடுமா நாடு நாளைக்கு எல்லாம் நாசமா போறதுக்கா ஒரு பக்தி முண்டம் சொல்லுது. விஜய் அண்ணா தோத்துட்டாருன்னா என் பிள்ளைக்கு விஷம் கொடுத்து நானும் விஷம் கொடுத்து செத்துறேங்குது. சனியனு நீ பிள்ளைங்களை எதிர்பார்க்கற. அப்ப இதுங்களால சொசைட்டிக்கும் நல்லது கிடையாது, இதுங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, இதுங்களுக்கு பெத்த குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. இந்த பைத்தியகார கூமுட்டங்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுன்றதும் ஒரு பிரயோஜனமா என்னால சொல்ல முடியல. மொத்தத்துல இவன் தான் முட்டாளானது மட்டும் இல்ல, சுத்தி ஒரு முட்டாளையும் உருவாக்கி வச்சு அதே நேற்றுக்கு திருசாவர கோஷத்துக்கு பார்த்தீங்களாடா, உங்களெல்லாம் மறக்க மாட்டாங்க. உங்களை உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வயசு கூட மரியாதை கொடுக்க கூடாதுன்னு தெரியுது. என்ன சங்கீதா கல்யாணம் பண்ணாரு, அவ சங்கீதா பொண்டாட்டின்னு சொன்னது இல்ல, கிருஷ்ண கூட வாடானா நான் பொண்டாட்டிங்கன்னு சொன்னது இல்ல. என்னதான் நீங்க சொல்ல வர்றீங்க? இதேதான் மோடி விஷயத்தையும் பண்ணாங்க. நாட்டுக்காக வந்தாரு, குடும்பத்தையே விட்டுட்டு நாட்டுக்காக வந்தாரு. 12 வருஷமா தலை எடுத்துட்டு இருக்காரு. இவர் இன்னும் போற மாதிரி தெரியல. இதுல இப்ப விஜய் இதேதான் அவங்க அப்பா சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு குடும்பம் வேணுமா, தமிழ்நாடு மக்கள் வேணுமா கேட்ட தமிழ்நாடு மக்கள் எதுக்கு, உங்க பின்னாடி சாவறதுக்கு போங்கட்டும்.